அடியார்களே, கண் தானத்தின் சிறப்பை, அவசியத்தை இந்த பதிவின் மூலம் உண்மையாக நடந்ததை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே கண் பார்வை இல்லாமல் பிறந்தது. இதனால் இந்த குழந்தையின் தாய் தந்தை குடும்பத்தார் மனவேதனை அடைந்தார்கள். டாக்டரிடம் அழைத்து காண்பித்த பிறகு டாக்டர்கள் சொன்னது என்னவென்றால், கண்தானம் யாராவது செய்தால் அந்த கண்களை இந்த குழந்தைக்கு பொருத்தினால் கண்டிப்பாக பார்வை கிடைக்கும் என்று நம்பிக்கை அளித்தார்கள். சில நாட்களில் ஒருவர் இறந்தார். அவரது குடும்பத்தார் கண்களை தானமாக அளித்தார்கள். அந்த கண்களை தானமாக பெற்று இந்த குழந்தைக்கு டாக்டர்கள் வெற்றிகரமாக ஆபரேஷன் செய்தார்கள். இப்பொழுது குழந்தைக்கு கண் பார்வை கிடைத்து, குழந்தையும் அந்த குடும்பத்தின் தாய் தந்தை டாக்டர்கள் அனைவரும் மனமகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அடியேன் இதுவரை 200 அடியார்களுக்கு கண் தானம் செய்வதற்கு உதவி செய்துள்ளேன். அதனால் 800 அடியார்கள் கண் பார்வை பெற்று எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் கண் தானத்தின் சிறப்பை அனைவரும் தெரிந்து கொண்டு, நம்மில் யாராவது இறந்துவிட்டால், அக்கம் பக்கத்தில் இறந்துவிட்டால் அவரது கண்களை தானமாக செய்வதற்கு உதவி செய்யுங்கள். இதனால் பலருக்கு பார்வை கிடைக்கும். இந்த பதிவை அனைவருக்கும் பார்வை செய்யுங்கள். கண் தானத்தின் சிறப்பை அனைவரும் தெரிந்து கொண்டு கண் தானம் செய்து அனைவரும் சிறப்பாக வாழட்டும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.